தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பயிற்சி 2026. ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு 27 கூட முடியலாம். ஒரு சில பேருக்கு 33 34 வயசு வரைக்கும் கூட இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது கடகராசிக்கு குரு உச்ச வீட்டுக்கு போகிறார். இது எப்படி இருக்கும் தசாபுத்தி ரீதியாக? ஏன்னா அந்த ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது உபஜயஸ்தானங்கள், கடகராசி நீர் ராசி, அந்த இடத்துக்கு இந்த குரு பகவான் போகிறது அவ்வளோ சிறப்பு. உங்களோட பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சந்திரனோட வீடு. இது தசாபுத்தி ரீதியாக இப்போ ராகு தசை படிக்கிற காலகட்டத்திலேருந்து போவோம். ராகு தசை 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க இல்லையா, இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ராகு தசையில் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க, அது நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம். அந்த தடைகள் இப்போ இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னக்கா, படிப்பு சார்ந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இது வரைக்கும் படிப்புங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டுனே இருக்குது. ஏன்னா சனியோடைய பார்வை ராசிக்கு இருக்குது. இப்போ அதுவும் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சிலருக்கு மந்த நிலையை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் சிறப்பு. இப்போ சனிக்கே குருடைய பார்வை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் படிப்பு சார்ந்து முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, அது பரவாயில்ல. இப்போ சிறப்பாக கொடுக்கும். உதவிகள் கிடைக்கல, படிப்பு சார்ந்த உதவிகள் கிடைக்கல, இப்போ வீட்டில் ஏதோ ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த படிப்பு சார்ந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா ராகு என்னென்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட, உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்த இடத்த பொறுத்து அவர் எங்கே இருக்கார். இப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்துச்சுனாக்கா இது மாதிரி மனசளவில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதிலெல்லாம் நீங்கள் போகாமல் படிப்புங்கிறது ரொம்ப முயற்சி எடுத்து படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 7.5 சனி நீங்கள் அதில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக வரும். அதில் நீங்கள் தாங்கணும் அப்படின்னாக்கா நேர்மையான வழியில் போங்க. நேர்மையான அந்த படிப்புங்கிறது கொஞ்சம் முயற்சி எடுத்து படிங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு அப்படிங்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு ரொம்ப மோசமான தசைகள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை யோக தசைகளாக இருக்கலாம். யோக தசைகளாக இருந்துச்சுனாக்கா இப்போ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். அவயோக தசைகளாக இருந்துச்சுன்னா, அதாவது மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணக்கூடிய கிரகங்களாக வந்துச்சுனாக்கா, அடுத்து வரக்கூடிய தசை அப்படின்னாக்கா குரு தசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை, இதெல்லாம் ராஜகிரக தசைகள். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டிலே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த கிரக தசைகள்லாம் இப்போ பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ மைண்டு டைவெர்ட் பண்ணி விட்டு ஏதோ ஒரு தவறான வழியில் போக வைக்கும். அதனால் இப்போ உங்களுடைய வாரிசோ இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற ரோகிணி நட்சத்திரக்காரர்களோ தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சரி பண்ணிங்க. எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய என்ன மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தாலும் அதை தப்பிக்கலாம். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பு சார்ந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முழுமையாக சொல்லிக்கலாம். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அதுக்கு சிறப்பு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு தான் குரு வரார். ஒரு சிலருக்கு வெளிநாடு போக வச்சுருக்கோம், அந்த வெளிநாட்டில் போயிட்டோ இல்லை ஒரு வேலை கிடைக்க வச்சுருக்கோம், அந்த வேலையில் கொஞ்சம் சிக்கல்லாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய உயர் அழுத்தங்கள் அதெல்லாம் மாறும். ஒரு சில பேருக்கு மேலதிகாரி சமீப காலமாக மாறி இருப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2024க்கு பிறகு உங்களுக்கு அந்த சனி நகரக்கூடிய இடம் சரியில்லை, சனி பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதாவது அதுலேருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய டைமாக இருக்குது. அதாவது ஒரு சில பேருக்கு மட்டும். ஏன்னா தசாபுத்தி ரீதியாக இந்த தசை அப்படிங்கிறது மறைமுக ஸ்தானத்தில் இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மேலதிகாரியை மாற்றி விட்டுரும். அவங்க மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்து கரெக்டாக 7.5 சனி வரும்போது டக்குன்னு அந்த இடமாற்றங்கள் அது மாதிரி வர்றது, இல்லைனாக்கா அந்த வேலையை விட்டு பிரச்சனையாக வெளியே வர்றது, இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு தசை நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும், அது மாதிரிலாம் போகும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் மாறும்.
அப்படி இல்லைனாக்கா அந்த மேலதிகாரி தொந்தரவு கொடுத்தது மேலதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மாறி வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் அதெல்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் நடக்கும். இப்போ திருமணம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா, குரு உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்ததுனால ஒரு சில பேருக்கு வந்து நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம். இப்போ உச்ச வீட்டுக்கு போகிறதுனால திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை இப்போ பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா இப்போ நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். பிரிஞ்சு இருந்தவங்கெல்லாம் சேரத்துக்கான வாய்ப்புகள். இப்போ வந்து ஒரு சில பேர் கோர்ட்டு கேஸெல்லாம் போயிருப்பாங்க, அதெல்லாம் வந்து இப்போ ரிலீஃப் ஆகும். அந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து அதுலேருந்து விடுதலையாகி வெளியே வருவீங்க. அதாவது இந்த கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குருவனுடைய பயிற்சி இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு அமர்ந்த இடம், அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சுப கிரகம். அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல, நல்ல ஒரு பண வரவுகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சிக்கு நல்ல ஒரு வருமானம், அதாவது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா இப்போவே வந்து கொஞ்சம் மந்த நிலையை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு முயற்சி எடுப்பீங்க, நிறைய தடைகளை கொடுத்துருக்கோம். ஏன்னா ராசிக்கு சனியோட பார்வை இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டல்லாகி இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அந்த தொடர்புகள் இருக்கு இல்லையா, அந்த தொடர்புகள்லாம் தவறாக வரும். தேவையில்லாத வந்து கையெழுத்து போடுறது, அதாவது டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, இல்லை வேற ஒரு நபருக்கு வந்து முன்னிக்கிறது, வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து குருதசை 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு. இந்த குருதசை ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது லாபஸ்தான அதிபதி. இதெல்லாம் பரவாயில்ல, ஓகே. 8ஆம் இடத்துலேருந்து ஒரு சில பேருக்கு வந்து தசை நடத்துதுன்னு வச்சிங்களேன், பரவாயில்ல. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் எல்லாருக்குமே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 8ஆம் அதிபதி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வருவார். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்கள். அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்தலாம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். வேலையில் ஒரு சில முன்னேற்றங்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இது மாதிரி இது குருவோடைய பயிற்சி இருக்கு இல்லையா. ஏன்னா உச்ச வீட்டுக்கு வரும்போது முயற்சி ஸ்தானத்துக்கு வரும்போது, அதாவது கடகராசிக்கு வரும்போது நீர் வீடு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேலை சார்ந்த முயற்சி பண்ணாலும் சரி, புதிய வேலை வாய்ப்புக்காக, ஏன்னா 2024 ஒரு சில பேருக்கு வந்து வேலை ப்ராப்ளம் வந்திருக்கும், அந்த வேலை ப்ராப்ளம் தீரும். இப்போ வந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் தீர்றது, அதாவது முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா முதல் 10 வருஷம் எப்படி நன்மை செஞ்சிடும், எப்படியாவது வந்து ஒரு அமைப்பில் உக்காஞ்சிரும். அந்த முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருதசை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது மறைமுக ஸ்தானத்தில் இருக்கணும். 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இவர் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே தவிர்த்து வேறு இடங்களில் இருந்து தசை பண்ணும்போது நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். அதாவது ஒரு வேலை கொடுக்கும், அந்த வேலையில் நல்லா போயிட்டுருக்கும், டக்குன்னு அந்த வேலை மாறும். இன்னொன்று வந்து வேலையில் பிரச்சனை வரும், எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இந்த குரு தசைக்கு. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப உஷாராக இருக்கணும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்துக்கு வேணால் நான் கேரண்டி தருவேன், நல்லா இருக்கும், நல்லபடியாக போகும், பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா 30 to 46 என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 28 கூட குருதசை ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து 32 கூட ஆரம்பிச்சிருக்கலாம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்களா, வேலை எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ குருடைய பயிற்சி இருக்கு இல்லையா, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலை சார்ந்து உயர் பதவிக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இடமாற்றங்களுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே, எல்லாமே சிறப்பு தான். மேலதிகாரி தொந்தரவு எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணணும், எதையுமே சரி. இப்போ இதுதான் முயற்சி ஸ்தானத்துக்கு இந்த குரு வந்தால், இப்போ டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை ஒரு சில பேருக்கு வரலாம், பேங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சகோதர பாவத்தில் ஒரு சில பேருக்கு வந்து நெருக்கடிகளை கொடுக்கலாம். எல்லாருக்குமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவாக அதாவது நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வளர்ப்பு பொறுத்து, அவங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அரசியலில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி. இப்போ ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கும், எதிரிகள் நிறைய இருப்பாங்க. அதை தான் வந்து இந்த டைமில் உங்களை வந்து ஒரு சில சிக்கலை வர வைக்கும். அது ஏன்னா தைரிய ஸ்தானத்துக்கு வர்றதுனால குரு சுபகிரகம் வரும், நிறைய தைரியத்தை வர வைக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக கொடுக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அது ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த டைமில் தேவையில்லாத நீங்களே வந்து எல்லாத்துலேயும் போயிட்டு மாட்டிக்கிறது அது மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ வந்து அதை நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்கன்னாக்கா பரவாயில்ல, எல்லாமே சரின்னு போயிட்டீங்கன்னாக்கா
உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. தெரிஞ்சுக்கிறது நல்லது, அவ்வளோதான். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் தொழிலுக்கு கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நான் தொழில் செய்கிறவங்களுக்கு 16 வருஷமும் பார்த்து உஷாராக பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டுருக்குனாலும் உஷாராக இருங்க. அதாவது கஷ்டத்தில் போகுதுனால ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா தொழிலுங்கிறது தயவு செஞ்சு இந்த ரிஷபராசிக்கு குரு தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பு தான். நல்ல பணம் வரும். இதில் நான் இந்த புத்தியில் நான் சம்பாதிச்சேன், இந்த கிரக புத்தியில் நான் சம்பாதிச்சேன், இதில் வந்து வீடு கட்டினா எல்லாமே சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடைசியில் வந்து அது மொத்தமாக லாக் ஆக்கி விட்ரும். அதாவது வீடு சம்பாதிச்சது, இடம் வாங்கினது, இல்லை தொழிலில் நல்லா இருந்தது, எல்லாத்தையும் அது காலி பண்ணி விட்ரும். அதாவது அதை கொடுக்கறது சனி. பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் வந்து சுபத்துவமான சுப கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா சனியுடைய நகர்வுகள் இந்த குரு தசையில் முதல் 10 வருஷமோ இல்லை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஃபுல்லாக 16 வருஷத்தில் இந்தந்த தசா புத்திகள், அதாவது குரு தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனி பார்வையில் இருந்துச்சுன்னா, ஏன்னா சனி வந்து இந்த ராசிக்கு யோகாதிபதி. அப்போ அவர் கொடுத்துட்டே வருவார். ஒரு புத்தியில் கொடுப்பாரு, இன்னொரு புத்தியில் வீடு கட்டுவீங்க, பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல போட்டு மொத்தமாக லாக் பண்ணி விட்ரும். அது மாதிரி பண்ணும். அப்போ அந்த சனி பார்வை விலகும் போது இது மாட்டிக்கு, இது மாதிரி வந்து குரு வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் கவனமாக பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக நான் சொல்லலை. நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா உஷாராக பண்ணுங்கள் இந்த குரு தசையில். இல்லை கஷ்டத்தில் போகுது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் உஷாராக இருங்க. இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துங்க. அந்த குரு தசை அப்படிங்கிறது முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணும், அதிகப்படியானாக்கா எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு கடன் பிரச்சனை தீரணும், பணம் வரும், எப்படியும் வராமலாம் போகாது, எதிர்பார்த்த பணம் வரும், அது பணம் கொடுப்பீங்க, இல்லை கடன் கொடுப்பீங்க, இல்லை கடன் கொடுத்த கடன் வரும். இப்போ பண ரீதியாக அந்த ரொட்டேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர இதனால் எல்லாமே கஷ்டம் தீந்துரும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இந்த குரு பயிற்சினால். மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த குரு தசையில் இருக்கிறவங்க இது மாதிரி கையெழுத்து போடுறது, எல்லா தசைக்கும் நான் சொல்கிறேன், ராகு தசைக்கு சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி குரு தசைக்கு சனி தசைக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான். முன்னிக்க கூடாது. எதுக்குமே வந்து நம்ம கேரண்டி கையெழுத்து போடுறதோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கோ எதுக்குமே நம்ம தலையிடக்கூடாது. நல்லபடியாக போகுது அப்படின்னாக்கா நல்லபடியாக விட்டுடணும். எதுலேயும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கடனில் கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து வீடு கட்டுவாங்க. அது மாதிரி வீடு கட்ட முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ வீடு கட்டலாம், இடம் வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா இடம் வாங்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கடனில் இருக்கலாம். அது எப்படி நான் வந்து வீடு கட்டுவேன் இடம் வாங்குவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்குண்டான அமைப்பு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அந்த சுய ஜாதகத்தில் இருக்கும். ஒரு பக்கம் அந்த செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வீடு கட்டுற ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ சனி பார்வையில் மாட்டக்கூடிய கிரகங்கள், இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல வந்து இப்போ குரு பார்வை இருக்குது, அந்த இடத்துக்கு குருவுடைய பார்வையே இருக்குது. அப்போ செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த இடம் சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்து வந்து சனி தசை 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா 19 வருடங்கள் யோகாதிபதி தசை தான், முதல் தர யோகாதிபதி. அதாவது சுக்கிரன் கூட கொடுக்க மாட்டார், சனி அந்த அளவுக்கு யோகத்தை பண்ணுவார். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பக்ரமாகவோ 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா, 12னாக்கா நீசம் ஆகிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து வக்கரம் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம், அப்படியே மாற்றி கொடுத்துரும். அந்த 12ஆம் இடத்துல நீசமாகி வக்கரமாச்சுன்னா உச்ச பலனை கொடுத்துரும். அப்போ அந்த சனி பார்க்கும்போது மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. இப்போ வந்து 3ஆம் இடத்துல குரு, இந்த குருடைய பார்வை சனிக்கு இருக்குது அப்படின்றதுனால சனி தசையில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வரீங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை தீரும். மன உளைச்சலிருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தம் தேவையில்லாத ப்ரெஷர் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி தசையில் தேவையில்லாத எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க, தேவையில்லாத ஒரு சிந்தனை, தேவையில்லாத வந்து அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, இல்லைன்னா அடுத்தவங்க விஷயத்தை வந்து நம்ம போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிறது, தேவையில்லாத அவங்க அதை நினச்சிட்டாங்க இதை நினச்சிட்டாங்க, இது தேவையில்லாதது தான். எல்லாமே வந்து சனி தசையில் எல்லாமே தேவையில்லாத ஆணியாக தான் இருக்காங்க. இது எதுக்கு நினைக்கிறீங்க நீங்கள், தேவையில்லாத எதுக்குங்க நினைக்கிறீங்க அப்படின்னு, தேவையில்லாம அவங்க பிரச்சனையாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் வரும். தேவையில்லாதது நிறைய அங்கே நடக்கும், தேவையில்லாதது தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த சனி தசையில். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு மன அமைதிக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம். பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சனி நகரக்கூடிய இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால சிறப்பு. இப்போ 19 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ளே முதல் 10 வருஷம் எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணிடும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு நட்பு கிரக லக்னம் அப்படின்னாக்கா புதனோட வீடு, அப்படி இல்லைனாக்கா சனியோடைய வீடு, அது மாதிரி வீடுகள் வந்துச்சுனாக்கா இந்த 6 வீடுகள் இருக்குது. அந்த 6 வீடுகள் லக்னமாக வந்துச்சுனாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இதில் வந்து எம்ப்ளாய்க்கு ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். இடமாற்றம் அதுமாரி இடம் மாறினே இருக்கிறது, இல்லை வேலை கிடச்சிட்டே இருக்கும், வேலைன்னு போயிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் பிரச்சனை வராது உங்களுக்கு. ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை, மனசளவில் பிரச்சனை, இது மாதிரி நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைலாம் வராமல் பார்த்துங்க. யாருக்கும் வந்து முன்னிக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் நல்லபடியாக பார்த்துக்கிறது நல்லது. தொழில் நல்லபடியாக நீங்களே ரன் பண்ணுங்கள், நீங்களே முயற்சி பண்ணுங்கள்.
அதிகமாக அடுத்தவங்கள நம்பாதீங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று வந்து இந்த தசையை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்களோட வாரிசுகளுக்கு சிறப்பு. இப்போ வீட்டில் சுபகாரியம் கூடி வரலன்னா இப்போ சுபகாரியம் கூடி வரும். இது வரைக்கும் பசங்களுக்கு அதாவது வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கும், தொழில் அமையும். அப்படி இல்லைனாக்கா வீடு கட்டுறது அவங்க மூலியமாக தான் கட்டுவீங்க. ஆனால் உங்களோட பங்களிப்பு கொஞ்சமாவது இருக்கும், உங்களுடைய தசாபதி கொஞ்சமாவது இருக்கும். அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துக்கு நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்களே தவிர உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக கொடுக்கும். இப்போ பார்ட்னர்ஷிப்லலாம் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து குருடைய பார்வை, அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இப்போ பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சொத்து இடம் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். இந்த சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் இந்த வெளியே வருவீங்க. இன்னொன்று இது வரைக்கும் தொழிலில் லாபம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு வகையில் இந்த ஆண்டு அதாவது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு லாபம் வர வைக்கும். அந்த லாபத்தில் வந்து கடன் கொடுக்குறதோ இல்லை கடன் அடைகிறதோ அது மாதிரி ஒரு வீடு கட்டுறதோ அது மாதிரி ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த சனி தசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். அடுத்து வந்து புதன் தசை. புதன் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த புதன் தசையில் கூட ஒரு சில பேர் வந்து சொத்து ரீதியான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வராங்க. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து இந்த குருடைய பார்வை இருக்கிறது, சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். அதான் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை எல்லாமே மாறும் இந்த குருவுடைய பார்வை. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த குரு இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. இடம் விற்கல அப்படின்னா இப்போ விற்கும், வீடு கட்டணும் அப்படின்னாக்கா அந்த வீடு கட்டலாம், இடம் வாங்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாளாக இடம் நல்ல இடம் அமைய மாட்டேங்குது, அப்போ நல்ல இடம் அமையும். பூர்வீக சொத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ரொம்ப நாளாக இடம் விற்காமல் இருக்குது, அதை பற்றி சொல்லிட்டேன். ரொம்ப நாளாக இடம் விற்காமல் இருக்குன்னா அந்த இடம்லாம் விற்றுரும். இப்போ வந்து நல்ல லாபத்தில் விற்கும், அது மட்டும் சொல்லிடுறேன். நல்ல ஒரு லாபத்தில் விற்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இது 5ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து வக்கரமாக இருக்கலாம், மறைவு ஸ்தானத்தில் இந்த புதன் இருந்து தசை பண்ணலாம். வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக கூட இந்த புதன் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கும். இவரே 5ஆம் அதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை, வேறு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கும் 5 கூடையவனோட சம்மந்தப்பட்டிருக்கும். வேறு லக்னமாக இருந்தாலும் சரி அந்த 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா 5 அப்படின்னாவே பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இன்னொன்று வந்து வாரிசுகளோட வளர்ச்சி, இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்தையே குரு பார்க்கறது இன்னும் மேன்மை. அதை விட என்ன வேணும், நல்ல ஒரு கொடுப்பனை அப்படின்றதான் சொல்கிறது இந்த புதனுடைய தசைக்கு. அடுத்து கேது 82லேருந்து 89 90 வயசு வரைக்கும் கேது சொல்லவே தேவையில்ல. இந்த வயது காலகட்டத்தில் கேது உங்கள் சுயஜாதத்தில் குருடைய பார்வைச்சுன்னு வச்சிங்களேன், அதாவது குருடைய பார்வையோ குருடைய நட்சத்திரமோ இல்லை குருடைய சேர்க்கையோ குருடைய வீட்டிலையோ இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு வளர்ச்சி. ஏன்னா குரு வந்து உச்சமாகிறார், அதனால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம். நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படத்தலை, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது. நிறைய உடல்நலம் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கம்மியாகும். மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் சார்ந்து அதிக நாட்டத்தை கொடுக்கும் இந்த குருடைய பயிற்சி, குரு உச்ச வீட்டுக்கு வர்றதுனால. இன்னொன்று வந்து குரு கேதுவோடையும் சேரப்போகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷத்தில் குரு கேது இணைவு இருக்குது. நிறைய ஆன்மீகம் சார்ந்து அதிகப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.